வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் அண்ட் டெஃபனிஷன் லிஸ்ட். மொத்தமாக நம்ம இன்றைக்கி 3 டைப் ஆஃப் லிஸ்ட்டு தான் என்னென்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆர்டர் லிஸ்ட் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரியுது. ஆர்டராக நமக்கு ஒரு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிறது தான் ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஆல்ஃபபெட், நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். ஆல்ஃபபெட் அப்படின்னும் போது ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர்ஸ் எது வேணாலும் ஆகலாம். இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் அப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு பிடிச்ச கலர் ரெட், எல்லோ, க்ரீன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்லேயே ஸ்மால் லெட்டராக இருக்கலாம், கேபிட்டல் லெட்டராக இருக்கலாம். ஏபிசி அப்படின்னு லிஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஏல எல்லோ, பியில் க்ரீன், சியில் whatever it is white, அந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணுறது இல்லையா? அந்த மாதிரி இப்போ எனக்கு கேபிட்டல் ஆல்ஃபபெட் லெட்டரில் வரணும்னா ஏபிசி அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுறது, அதை தான் சொல்லுவாங்க. அது எதுவும் நம்பர்ஸில் காட்டல. இப்போ 1 2 3ல் இப்போ எனக்கு கலர் ஆர்டர் படி 1 2 3 வரணும்னா அப்போ 1 2 3 காட்டும். இல்லை எனக்கு அதெல்லாம் வேணால் எனக்கு சிம்பிள்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா சிம்பிள்ஸ் மீன்ஸ் லைக் லோமன் லெட்டர். இப்போ லோமன் லெட்டரில் 1 லோமன் லெட்டர், 2 லோமன் லெட்டர் அந்த மாதிரி வேணும்னா அந்த மாதிரி காட்டும். சரிங்களா? இதுதான் ஆர்டர் லிஸ்ட்டு. இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு போகும். இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட் இது வெறும் புல்லட்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணும். இப்போ புல்லட்ஸ்னால் இப்போ நம்ம புல்லட்ஸ் எனக்கு டைமண்ட் ஷேப்பில் வேணும், இல்லைனா சர்க்கிள் ஷேப்பில் வேணும் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் புல்லட்ஸ் மாதிரி டிஸ்பிளே பண்ணணும். அதுதான் அன்ஆர்டர் லிஸ்ட்டு. ஃபைனலாக நம்ம டெஃபினிஷன் லிஸ்ட்டு. இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ டெஃபினிஷன் லிஸ்ட் இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் டெஃபினிஷன் லிஸ்ட் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஃபினிஷன் லிஸ்ட் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹெட்டிங், இப்போ ஒரு கொஷின் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு டாபிக் ஹெட்டிங் கொடுத்துட்டு அது கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ஸ் நிறைய ஒரு பேராகிராஃபாக வரும் இல்லையா? ஒரு டாபிக் கீழே இருக்க ஒரு கண்டென்ட், அதை தான் சொல்லுவாங்க டெஃபினிஷன் லிஸ்ட்டு. இட் இஸ் டிஸ்பிளே ஒன்லி ஹெட்டிங் டைப். ஒரு ஹெட்டிங் டைப்பாக ஒரு டிஸ்பிளே ஆகுது அப்படின்றது தான் டெஃபினிஷன் லிஸ்ட்டு. அது கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஒரு பேராகிராஃபாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் ஒரு டெஃபினிஷன் லிஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். நான் இப்போதைக்கு ஒரு டெஃபினிஷன் லிஸ்ட் இப்போ நான் சொல்லும்போது புரியாது. பட் நான் ஒரு கோடிங் நான் ரன் பண்ணி காட்டும்போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ நம்ம கோடிங்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம கோடிங் பார்ட்டுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கோடிங் பார்ட்டுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொன்ன மாதிரி இது ஆல்ரெடி காமன் பார்ட்டு தான் இது. இந்த HTML ஹெட் டேகு, டைட்டில் டேக்கு நான் லிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன், ஹெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாடி பிஜி கலர் நான் என்னென்னு கொடுத்துருக்கேன்னா உங்கள் வாட் எவர் இட் இஸ் கலர் நான் லைட் ப்ளூன்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வாட் எவர் இட் இஸ் என்ன கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஹெட்டிங் நான் 3 டைப் ஆஃப் லிஸ்ட்டு, இந்த 3 டைப் ஆஃப் லிஸ்ட்டு தான் எனக்கு ஹெட்டிங்காக இருக்கணுன்றதுனால நான் இப்படி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ மெயின் கோடிங்குள்ளே இப்போ நம்ம போகலாமா? இப்போ நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டர் லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னென்னா இப்போ ஆர்டர் லிஸ்ட்னால் OL போட்டுக்கோங்க. OLன்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேக் நம்ம ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இதுக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஒரு டிஃபால்ட்டாக இருக்கலாம். ஒரு லிஸ்ட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் இது இட்ஸ் நாட் ரொம்ப நெசசரி கிடையாது. ஓகேவா? நான் சொல்லிட்டேன். இப்போ நான் லிஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் லிஸ்ட்டில் நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு கலர் நான் கொடுக்குறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட். நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டு க்ரீனுன்னு நான் கொடுக்குறேன். திரும்பவும் சொல்கிற மாதிரி க்ளோசிங் டேக் நெசசரி கிடையாது. ஸோ நீங்கள் என்னடா க்ளோஸ் பண்ணல, உங்களுக்கு தேவைப்பட்டால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது க்ளோஸ் பண்ணலனாலும் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஐ மீன் இந்த ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி. சரிங்களா? இப்போ இதுக்கு ரெட்டுன்னு நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஒன்று பிளாக்குன்னு நான் தரேன். இது மாதிரி உங்களுக்கு எத்தனை கலர் பிடிச்சிருக்கோ அத்தனை கலருக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ப்ளூ ஒன்று கொடுத்துட்டேன். இப்போ கீழே நம்ம டேக் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? கீழே டேக் கம்பல்சரி க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். இங்கே நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இங்கே நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே நெசசரி. பட் லிஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம்.
உங்களோட இஷ்டம். இது க்ளோஸ் பண்ணாமல் இருந்தால் கூட ஒர்க் ஆகும். லிஸ்ட் அவுட் வந்து லிஸ்ட் பண்ணி காட்டும். சரிங்களா? இப்போ நம்ம லிஸ்ட் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்து நம்ம ஸ்க்ரீனில் தெரியும். நான் வந்து உங்களுக்கு வந்து நான் லிஸ்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் 3 டைப் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு வந்து ஹெட்டிங் நாங்கள் கொடுத்துட்டேன். இதை நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்ணி காட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், நம்பர்ஸில் வரும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்பர்ஸில் வந்திருக்கு. ஏன்னா நிறைய இதில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணால் இப்போ நான் நம்பர்ஸில் வேணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்பர்ஸில் தான் வரும். இல்லை எனக்கு நம்பர்ஸில் வேணால் ஆல்ஃபாபெட்டில் வேணுனாலும் ஆல்ஃபாபெட்டில் வந்து நம்ம பண்ணலாம். இப்போ நான் அது எப்படின்னு சொல்லி காட்டுறேன். சரிங்களா? இப்போ நான் வந்து கரெக்டாக வந்து நான் அவுட்புட் வந்து நான் காமிச்சிட்டேன் எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுறதுன்ட்டு. இப்போ 1 2 3 தான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். இப்போ நான் வந்து எனக்கு 1 2 3 வேணாம், இப்போ ஏபிசிடியாக வேணும் அப்படின்னா வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டலாம். இப்போ நான் வந்து இப்போ வெறும் நான் இப்போ ஓஎல் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இது கூட என்ன பண்ணணும்னா ஆர்டர் டைப் ஈக்குவல் டு உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து நம்பர்ஸாக வேணும், இல்லை லோம் லெட்டர்ஸாக வேணும் அப்படின்னா பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஆல்ஃபபெட்ஸாக வேணும். இப்போ நான் கேட்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, 2 கோலன் போட்டுக்கோங்க, ஏன்னு அப்போ கொடுத்துட்டேன். இப்போ வந்து ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ரன் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ அங்கே நல்லா பாருங்கள், இதில் நான் என்னன்னு இருந்ததுன்னா 1 2 3ன்னு இருந்தது. இப்போ நான் வந்து ஆர்டர் லிஸ்ட்டு டைப் வந்து நான் ஆல்ஃபபெட் படியாக ஏன்னு நான் கொடுத்தேன். அதுவும் கேபிட்டல் ஏ கொடுத்தேன். நான் கேபிட்டல் ஏ கொடுத்ததுனால ஏபிசிடி அப்படின்னு வந்து இப்போ கரெக்டாக ஆர்டர் பண்ணி வந்திருக்கேன் ஆல்ஃபபெட்டில். இப்போ நான் அதே இது வந்து ஸ்மால் ஏன்னு கொடுத்துருந்தேன்னா அது ஸ்மால் ஏல வரும். ஓகேவா? வாட் எவர் இட் இஸ். இப்போ ஒரு வேலை இங்கே வந்து ஏபிசிடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, எனக்கு ஏலேருந்து எனக்கு வேண்டாம், எனக்கு சிடிஇ இது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இதுலேருந்து ஆர்டர் லிஸ்ட்டு வந்து டைப் வந்து ஏன்னு நம்ம கொடுத்துட்டோமா. இப்போ நம்ம என்ன சொல்லணும், எனக்கு வந்து ஏபி வேணாம், சிடியிலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட்டுன்னு போட்டுக்கோங்க. ஸ்டார்ட்டுன்னு போட்டுட்டு ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 கோலன் போட்டுட்டு எனக்கு இப்போது 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரி, ஓகே, 3ன்னு கூட கொடுக்குறேன், ஏன்னா சிலேருந்து எனக்கு வரணும்ல. இப்போ நான் 3ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், அவுட்புட் நான் வந்து காமிச்சிருக்கேன். இதில் வந்து நான் வந்து ரன் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஏபிசிடியாக இருந்தது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏபியிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு இப்போ ஏபியில் ஸ்டார்ட் ஆக வேணாம், அப்போ எனக்கு சிடியில் ஸ்டார்ட் ஆகணும்னு சொன்னோன்னே இப்போ எனக்கு சிடியில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ புரியுதா? அப்போ எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃபைனலாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு வந்து லோமல் லெட்டரில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன்னா எனக்கு வந்து ஐன்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட் ரோம் லெட்டர் இல்லையா, ஐன்னு நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்தோம்னா வந்து சேஞ்ச் ஆகும், லோம் லெட்டராகவும் வரும். இட் ஸ்டார்ட்ஸ் வித் 3. அப்போது எனக்கு ஃபஸ்ட் ரோம் லெட்டர், செகண்ட் ரோம் லெட்டர் மட்டும் விட்டுட்டு தேர்ட் ரோம் லெட்டர்லேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இது மறக்காமல் சேவ் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேவா? சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நான் இப்போ கீழே நான் வந்து வச்சுருக்கேன். நான் இப்போ கீழே வச்சுருக்கேன் இல்லையா, அது நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். இதை வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், ஏன்னா இப்போ தான் நான் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா. ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ அவுட்புட் வந்துருச்சா. இப்போ எனக்கு வந்து இப்போ 3 4 5 6 7 ரோம் லெட்டராக எனக்கு வேணுன்றதுனால இப்போ எனக்கு ரோம் லெட்டராக வந்துடுச்சு. இப்போது எல்லாருக்குமே இப்போ கிளியராக போகுது நம்ம எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத வந்து இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்ப்போம். நம்ம வந்து ஆர்டர் லிஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்றது சேம் லைக் தட் பாருங்கள், அதே மாதிரி தான் வந்திருக்கும். இப்போ நான் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் என்ன ஒன்று, நீங்கள் ஓஎல்னா ஆர்டர் லிஸ்ட்னால் ஓஎல்னு போடணும், அன்ஆர்டர் லிஸ்ட்னா QL அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி கொடுத்துட்டு நான் லிஸ்ட் படி வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ BCA, BCom, BSc, MCom அப்படின்னு கொடுத்துருக்கேன். லைக் வைஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ண தேவையில்லை, க்ளோஸ் பண்ணாலும் பிரச்சனை வந்து இருக்காது. சரியா? இப்போ இந்த அவுட்புட் வந்து இப்போ எப்படி வந்திருக்கு நம்ம வந்து பார்ப்போம். நான் அவுட்புட் நான் உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காமிச்சிருக்கேன். அதில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்க்கலாம் அது எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ ஆர்டர் லிஸ்ட்னால் நம்ம ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்பர் வைஸ் வரும்.
அன்னோட லிஸ்ட்னால் வந்து இந்த மாதிரி டாட்ஸ் வச்சு அந்த மாதிரி தான் வந்து வரும். ஓகேங்களா? இப்போ இதிலேயே நம்ம ஏதாவது வந்து சர்க்கிள் மாதிரி கரெக்டாக வரணும், இல்லை ஸ்கொயர் மாதிரி வரணும் அப்படின்னா கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வந்து ஆர்டர் லிஸ்ட்டில் நான் எப்படி என்னென்ன டைப் வேணும்னு நான் கொடுத்தனோ அதே மாதிரி வந்து அன்னார்டர் லிஸ்ட்டில் வந்து நான் டைப் கொடுத்துருக்கேன். அதில் நான் என்ன டைப் கொடுத்துருக்கேன்னா சர்க்கிள் அப்படின்றது மட்டும் கொடுத்துருக்கேன். ஐ மீன் டாட் வேணாம், எனக்கு சர்க்கிளாக வேணும் அப்படின்னு நான் எனக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அது மாதிரி எனக்கு வந்து வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அவுட்புட்டை போய் பார்க்கலாங்களா? இப்போ அவுட்புட்டில் வந்து நமக்கு வந்து என்ன வந்திருக்குன்றதை நம்ம வந்து போய் பார்க்கலாம். பார்த்திங்களா, சர்க்கிள்னு வந்திருக்கு. ஓகேவா? எனக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து சர்க்கிள் வேண்டாம், எனக்கு வந்து ஸ்கொயரில் வேணும். இப்போ ஸ்கொயர் கூட நம்ம மாற்றலாம். SQUARE ஸ்கொயர்னு நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சேவ் பண்ணிக்கிறேன். மறக்காமல் எல்லாத்துக்குமே சேவ் பண்ணுறேங்க. இப்போ நான் கீழே இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த வெப்சைட்டை வந்து நான் போய் எடுத்து பார்க்குறேன். ரெஃப்ரெஷ் பண்ணாமல் இருக்குது. ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அது பாருங்கள் ஸ்கொயராக மாறிடும். தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுதா? இப்போ வந்து ஸ்கொயராக வந்து மாறிடும். நீங்கள் அதுமாதிரி ஷேப்ஸ் வந்து என்னென்ன வேணும்னாலும் வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஆர்டர் லிஸ்ட். இது ஃபஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஆர்டர் லிஸ்ட். இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகே, நம்ம ஃபைனலாக என்ன லிஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஃபனிஷன் லிஸ்ட்டு. ஓகேவா? அதுக்கான இப்போ ஆர்டர் லிஸ்ட்னா OL, அன்ஆர்டர் லிஸ்ட்னா UL அப்படின்ற மாதிரி டெஃபினிஷன் லிஸ்ட் அப்படின்னா DL. ஓகேவா? DL ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெஃபினிஷன் லிஸ்ட். ஓகேவா? அண்ட் DT ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெஃபினிஷன் டேர்ம். டேர்ம் மீன்ஸ் ஹெட்டிங். லைக் இந்த மாதிரி ஹெட்டிங் நான் கொடுக்குறேன் இல்லையா? இப்போ நான் சேனல் 1 அப்படின்றது வந்து ஹெட்டிங் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து டெஃபினிஷன் டேர்ம். அதுக்கான ஒரு கண்டென்ட் இதுக்குள்ளே தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஒரு ஹெட்டிங் மாதிரி வர்ற மாதிரி. அண்ட் DT அப்படின்னா டெஃபினேஷன் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். டிஸ்கிரிப்ஷன்ஸ் மீன்ஸ் லைக் பேராகிராஃப், லைக் கண்டென்ட் அப்படின்றத மாதிரியான அர்த்தம். இப்போ நான் இதில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்குன்னா, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் சேனல் அண்ட் ஸ்டார்ட் அப் சேனல், ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் டோன்ட் ஸ்கிப் எனி வீடியோ அப்படின்னு நான் மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது வந்து எனக்கு சேனல் அப்படின்றது மாதிரி ஹெட்டிங் வரும். இது வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் கண்டென்ட் மாதிரி கீழே வரும். ஐ மீன் ஒரு டாபிக் கொடுத்தாங்கன்னா ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? சரி, லைக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி லைக் அப்படி இருக்கும். சரி, உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ அதே மாதிரி காப்பி பண்ணி 2-3 தடவை நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அப்போ லிஸ்ட்டு கூட 1 பண்ணால் உங்களுக்கு புரியாது, 2-3 பண்ணால் புரியும் இல்லையா? அதே மாதிரி தான் உங்களுக்கு 2-3 பண்ணி நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். அதே மாதிரி கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் லிஸ்ட்டு அதை நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். கீழே நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன், கீழே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அண்டு வந்து டேர்ம் டெஃபினிஷன் டேர்ம் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஐ மீன் ஹெட்டிங் சேனல் 1ன்னு கொடுத்துருக்கேன். டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்கேன்னா பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்கேன். சரி, லைக் கண்டென்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து கொடுத்தாகணும். அப்போ தான் அவுட்புட் வந்து கரெக்டாக வந்து ரன் ஆகும். சரிங்களா? இல்லைனா வந்து நமக்கு வந்து தப்பாக தான் ரன் ஆகும். இப்போ நம்ம அவுட்புட் ஸ்க்ரீன் நீங்கள் வந்து நல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் லிஸ்ட் பார்த்தோம், செகண்ட் ஒன் அன்ஆர்டர் லிஸ்ட் பார்த்தோம், தேர்ட் ஒன் இப்போ வந்து டெஃபினேஷன் லிஸ்ட் அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு அது புரியுதா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன் வந்து சேனல் 1 அப்படின்னு நான் கொடுத்தேன். சேனல் 1ன்னு கொடுத்த உடனே ஹெட்டிங் மாதிரி லைக் டாபிக் மாதிரி ஹெட்டிங் டாபிக் இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு பேராகிராஃப் எதாவது எழுதுகிற மாதிரி இருந்தால் இருக்கும் இல்லையா? ஹெட்டிங் டாபிக் அதோட லிஸ்ட் அந்த பேராகிராஃப் மாதிரியான இருக்க மாதிரி கண்டென்ட் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 3த்துக்குமே கொடுத்துருக்கேன். இப்போ புரியுதா? இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட். இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது வரைக்கும் நம்ம 4 பார்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஒரு வெப்பேஜ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத மாதிரி சொல்லி கொடுத்தேன். HTMLனால் என்ன அப்படின்ற மாதிரியான பேசிக்ஸ், இந்த மாதிரி வந்து எப்படி நம்ம வந்து ஒரு வெப்பேஜ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது, வெறும் ஒரு பேக்ரவுண்ட் கலர் நம்ம எப்படி செட் பண்ணுறது, ஒரு ஹெட்டிங் நம்ம எப்படி கொடுக்குறது, இதுமாதிரி ரன்னிங் மேக்யூலாம் எப்படி நம்ம வைக்கிறது, ஐ மீன் லிங்க் எப்படி நான் பண்ணுறது அப்படின்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் செகண்ட் டேபிள் நான் வந்து தேர்ட் பார்ட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். டேபிள் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டாக தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா? இல்லை நான் கொஞ்சமாக வந்து எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி டேபிள்னால் வந்து இப்படி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்றது மாதிரியான உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ சிம்பிள் டேபிள் நான் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தேர்ட் பார்ட்டாக பார்த்துருக்கேன். இப்போ செகண்ட் பார்ட்டில் வந்து இந்த மாதிரியான
பேராகிராஃப் வந்து ஒரு HTML கோடிங்கில் வந்து எப்படி நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுறது, அது மீன் பேராகிராஃப்லேயே வந்து எப்படிலாம் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறது. இப்போ வந்து இப்போ டெக்ஸ்ட் வந்து இப்போ வெப் ப்ரௌசர் ரிசீவ்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு பிளாக் கலரில் ஹைலைட்டு, இப்போ இட்டாலிக்காக மாற்றுறது, இப்போ போல்டாக மாற்றுறது, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறது, அப்புறம் வந்து இப்போ இந்த அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸாகலாம் எப்படி மாற்றுறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அண்ட் லாஸ்ட்லி இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா லிஸ்ட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா, புரியுதா? இப்போ உங்களுக்கு பார்க்குறீங்களா இந்த ஸ்க்ரீனில்? இப்போ வந்து ஆர்டர் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்றதுனா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு தெளிவு வந்து இப்போ உங்களுக்கு வந்து வந்திருக்கும். இப்போ ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா இது மாதிரியான வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். ஆர்டர் லிஸ்ட் வந்து இப்படி தான் நம்ம வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அண்டு வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்னால் எப்படி வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகி காட்டும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். டெஃபினிஷன் லிஸ்ட் அப்படின்றதுனாலும் என்னென்னது உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ மொத்தம் நம்ம இதில் வந்து நம்ம சேனலில் வந்து 4 டைப்ஸ், மொத்தம் part 4 வரைக்கும் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். சரிங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் என்னென்ன உங்களுக்கு போட வேண்டியது இருக்குது அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ, போடணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் தெரிவிங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.